கிராமத்திலே ஆயிரக்கணக்கான வேலைக்கு சொந்தக்கார சந்திரசேகரத்தின் வேலுட்டி எந்த ஒரு குறைவில்லாமல் இந்த இடமான வேலுட்டி இந்த கிராமத்தை ஆண்டு வருகிறேன். ஆனால் எனக்குரிய காவல்களை தாயாரை காவலை ஆயிரக்கணக்கான வேலைக்கு சொந்தக்காரன் இந்த சந்தேசம் எழுதுமா
மட்டும் கிடையாது. என் கீழே வேலை செய்யறாங்களே என் அடிமை. யாரு? உங்களுக்கு அடிமை. எனக்கு அடிமை. அது நாடகம் பொறுத்த வரைக்கும் அது உண்மையை சொல்லலாம். ஆனா அதை சொன்னா மக்கள் கோவப்படுவாங்க. கோவப்பட்டு கல்யாணம் தடிப்பாங்க. ஆனா சொல்லக்கூடாது. இருந்தாலும் அதை சொல்ல தேவையில்லை. கீழ்ச்சாதிகள் கீழ்ச்சாதிகள் உள்ள அடிமைகள் எனக்கு கீழே வேலை செய்யறாங்க. அவங்கதான் எனக்கு அடிமை. அவங்க என்ன தெரியுமா சாப்பாடு? ஒரு நாளைக்கு கால் கஞ்சி வயிறு. கால் கஞ்சி தான். அது மட்டும் கிடையாது. காவடி நெல்லு, கால் காசு. இதுதான் அந்த அடிமைக்கு நான் தரக்கூடிய ஊதியம். ஒரு நாளைக்கு உழைப்புக்கு இதான் ஊதியம். கால் கஞ்சி கஞ்சி, கால் அடி கால்படி நெல்லு, கால் காசு. ஆமா, இந்த அடிமைக்கு நான் தரக்கூடியது இதுதான். அப்படிப்பட்ட அடிமை வைத்துக் கொண்டு இந்த முக்கத்துள்ள கிராமத்தை பேசிக்கிட்டு, ஆனால் என்கிட்ட வேலை செய்ய அறிவியல் எப்படி நடத்தி வேண்டும்? நான் நடந்து வருகிறேன் என்றால் காலிலே செருப்பு போடவே கூடாது. நான் வரும்பொழுது என்னை பார்த்தாலே அனைவரும் கை கட்டி வாய் முத்தி கை கட்டணும், வாய் முத்தணும். வணக்கம் ஆண்டே, வாங்க ஆண்டே, அப்படிதான் சொல்லணும். அது முடியாது. காலில செருப்பு போடவே கூடாது. என் கடித கைலி அது கைலி அவரா அந்த நாடகம் உங்களுக்கு ஏற்றான நாடகம். அது நீங்க தான் அமைதியாக பார்க்கணும். உங்களுக்கு ஒரு நாடகம் நாடகம் வச்சுக்கிறது சத்தம் வேணும். அந்த துணி தூக்கி அக்கல் வை. கைகட்டு 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 வண்டியில வண்டியில வணக்காண்டே வணக்காண்டே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஆண்டே. நல்லா இருக்கீங்களா? அதேதான் சௌரியமா சாமி ஆண்டே. என் அடிமை அனைவருமே இப்படிதான் இருக்க வேண்டும். என் இடத்திலே தாகத்துக்கு தண்ணி கேட்டா எப்படி தண்ணி குடிக்கணும்? கைகட்டு